சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, வேலையா இருக்கியா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. சௌந்தர்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சொந்தக்காரங்களா இருக்கிறப்ப நீ எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு தானே மேல வரணும். ராஜேஸ்வரி சித்தி கூட அப்படிதான் வந்தாங்க. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்ல வந்தத சுத்தி வளைக்காம நீங்க டைரக்டா சொல்லுங்க. சௌந்தர்யா, என் ஹஸ்பண்ட் இந்த வேலையில கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ராஜேஸ்வரி சித்தி கூட அவரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவரு கண்டினியூ பண்றதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அது அவரோட விருப்பம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்னும் அவரை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. நீ சொல்லலதான். ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு பாக்குறப்ப. ஸ்டாப் இட். என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கும். யாரு பொறுப்புல இருக்காங்களோ, யாரோட நிர்வாகத்துக்கு கீழே இருக்காங்களோ அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணும். நீ சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல சரிதான். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கோம். குடும்பம் வேற, பிசினஸ் நிர்வாகம்ங்கிறது வேற. எல்லாத்தையும் சேர்த்து குழப்பிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. நான் பிசினஸா மட்டும்தான் பாக்குறேன். ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. அது என் மாமியாரா இருந்தாலும் சரி, என் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பேன். அதுதான் இந்த சௌந்தர்யாவோட ஸ்டைல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. என்னோட ஸ்டைலுக்கு என் கூட ஒர்க் பண்ற யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விருப்பம் இல்லாத யாரையும் நான் கம்பல் பண்ணி இருக்க சொல்லவும் மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அவங்க போறதுதான் நல்லதுன்னு சொல்லுவேன். சௌந்தர்யா, நீ இப்படி முடிவெடுத்துட்டேன்னா அதனால அவரு இங்க இருக்கவே வேண்டாம், போறேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? அது உங்க குடும்ப பிரச்சனைங்க. அதுல நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அதுல நான் தலையிடவும் முடியாது.